Good morning students. Today's class atmosphere part 2. Today topics winds, clouds, precipitation, rainfall and humidity. Then first topic winds. Since there is a difference in the atmospheric pressure, wind is produced. Winds range from light breeze to hazards such as hurricanes and tornadoes. So, the horizontal movement of air along the surface of the earth is called the wind, while the vertical movement of air is called an air current. அது பூமியில் கிடைமட்டமாக இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை நம்ம விண்டுன்னு சொல்கிறோம். அதுவே செங்குத்தாக மூவ் ஆகக்கூடியதை ஏர் கரண்ட்டு, காற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். த விண்ட்ஸ் ஆல்வேஸ் ப்ளோ ஃப்ரம் எ ஹை ப்ரெஷர் ஏரியா டு எ லோ ப்ரெஷர் ஏரியா. உங்களுக்கு எப்போவுமே தெரியும், ஏர் வந்து எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை தான் ப்ளோ ஆகும். ஓகே, ரெக்கார்ட்ஸ் விண்ட் ஸ்பீட் அண்ட் அனிமோமீட்டர் measures the direction while a wind van. இது மாதிரி the unit of measurement is kilometer per hour or knots. Then types of winds classified into the four major types. First one, planetary winds, also can be divided trad winds, westerlies and polar easterlies. Second type, periodic winds. Periodic winds or monsoon winds. Third one, variable winds, cyclones. Last one, local wind. Now see the one by one. First one, planetary winds. Planetary winds அப்படின்னு சொல்லக்கூடியது கோள் காற்று அப்படின்னு சொல்லுவோம். Okay, the winds which constantly blow in the same direction throughout the year are called the planetary winds. அதாவது ஒரே சேம் டைரக்ஷனில் ஒரே மாதிரி நிலையாக வீசக்கூடிய காற்றை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா planetary winds அப்படின்னு சொல்கிறோம். These winds include trad winds, westerlies and polar easterlies அப்படின்னு சொல்கிறோம். Trad winds, first trad winds. Trad winds blow from the subtropical high pressure belt to the equatorial low pressure belt in the both hemispheres. அதாவது போத் ஹெமிஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்டு சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸில் ரெண்டு ஈச் சைட்லேயுமே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்வட்டரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி வீசக்கூடியது. தே பிலோ வித் கிரேட் ரெகுலாரிட்டி, ஃபோர்ஸ் அண்ட் இன் எ கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர். இந்த காற்றானது ஒரே தொடர்ச்சியாகவும் வேகமாகவும் நிலையாகவும் வீசக்கூடியது. ஆகையால் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆகையால் தான் இது வந்து ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வி வில் சி த வெஸ்டர்லைஸ். வெஸ்டர்லைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெஸ்டர்லைஸ் ஆர் த பர்மனன்ட் விண்ட்ஸ் தட் பிலோ ஃப்ரம் த ட்ராபிக்கல் high pressure belt to the subpolar low pressure belt in the both are hemispheres. அதே மாதிரி தான் இது ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து, அதாவது வெப்பமண்டல உயரழுத்த பகுதிகளிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று, அதுதான் வெஸ்டர்லைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு ஹெமிஸ்பியர்லேயும் அதனுடைய திசைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, தே பிலோ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் இன் த நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர். அதாவது வட அரைக்கோளத்தில் சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டை நோக்கி வீசக்கூடியது. அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட்டை நோக்கி வீசக்கூடியது. The velocity of westerlies become to so vigorous and fast to be called roaring 40s at 40 degree latitudes, furious 50s at 50 degree latitudes and screaming 60s at 60 degree latitudes. அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் நம்ம ஈக்குவட்டர் அப்படிங்கிறது 0 டிகிரியில் இருந்து ஆரம்பிக்கக்கூடியது. அதுக்கு மேலே போக 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 40 டிகிரிஸில் வரும் பொழுது அதை ரோரிங் 40s அப்படின்னு சொல்ல, அதனுடைய ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கான். அதே மாதிரி ஃபியூரியஸ் 50s
அதே மாதிரி 60 டிகிரியில் ஸ்கிராம்பிங் 60s. அப்போ அதனுடைய வேகம் எவ்வளோ இருக்குது? ரோரிங் அப்படின்னு சொன்னோம்னா கர்ஜிக்கும், ஃபியூரியஸ் அப்படின்னா சீரும், ஸ்கிராம்பிங் கதரும் காற்றுகள் அப்படின்னு சொல்கிறது. ஆகையால் தான் இதுக்கு வந்து அந்த 40 டிகிரியில் அதுக்கு என்ன நேம் அப்படின்னா ரோரிங் 40s, 50 டிகிரியில் ஃபியூரியஸ் 50s, 60 டிகிரி லேட்டிடியூட்ஸில் ஸ்கிராம்பிங் 60s அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய வேகம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போலார் ஈஸ்டர்லைஸ். Polar easterlies are cold and dry polar winds that blow from the polar high pressure belt to the subpolar low pressure belt. இந்த போலார் ஈஸ்டர்லைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது துருவ கீழே காற்றுகள் அப்படின்னு சொல்கிறது. இது துருவ உயரழுத்த பகுதிகளிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்தத்தை நோக்கி வீசக்கூடியது. These are weak winds blowing from northeast direction in the northern hemisphere and southeast direction in the southern hemisphere. இதனுடைய காற்று வந்து வீக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. வெஸ்டர்லைஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக்காக இருக்கும். இது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் நார்த்துலேருந்து ஈஸ்ட் டைரெக்ஷனை நோக்கி வீசும். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் சவுத்துலேருந்து ஈஸ்ட் டைரெக்ஷனை நோக்கி வீசும். நெக்ஸ்ட்டு பீரியாடிக் விண்ட்ஸ். பீரியாடிக் விண்ட்ஸ் are the seasonal winds that change their direction periodically. அதாவது periodically அப்படின்னா அதனுடைய திசையை வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு ஏற்றவாறு அதனுடைய திசையை வந்து மாற்றி வீசும். இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியன் ஓசனில் ஏற்படக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பருவத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய திசையை வந்து மாற்றிக்கிட்டு வீசும். These winds are caused by the differential heating of land and ozone. இது ஏன் அந்த மாதிரி மாறுது அப்படின்னா நிலத்திலையும் கடல் பகுதிகளிலையும் அதனுடைய ஹீட்டிங் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறதுனால தான் அதனுடைய மாற்றமானது ஏற்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் லேண்ட் ப்ரீஸ், விண்ட், சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கடல் காற்று நிலக்காற்றுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறதுனால தான் இந்த பீரியாடிக் விண்ட்ஸ் வந்து ஏற்படுது. ஓகே, winds which reserve the direction with the change of seasons are called monsoons. ஆகையால தான் இதை வந்து நம்ம மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். Tropical monsoon winds of Indian subcontinent is a best example. நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வீசக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூனும் சவுத் வெஸ்ட் மான்சூனும் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வேரியபிள் விண்ட். Cyclones. The term cyclone is a Greek word coil of a snake, அதாவது சுருள் வடிவத்தில் ஏற்படக்கூடியது. அதனால இதை வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் வேர் winds from the surrounding high pressure area converge towards the center in a spiral form. எப்போவுமே இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறது உயரழுத்த ஹை ப்ரெஷர் ஏரியாவிலிருந்து தாழ்வழுத்தத்தை நோக்கி ஸ்பைரல் ஃபார்மில், அதாவது சுருள் வடிவத்தில் வீசக்கூடியது தான் நம்ம சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா எர்த்தினுடைய ரொட்டேஷன் தான். டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், த சைக்ளோனிக் விண்ட்ஸ் இன் த நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் மூவ் இன் ஆன்டி-கிளாக்வைஸ் டைரக்ஷன், whereas they move in clockwise direction in the southern hemisphere. இது வந்து இந்த சைக்ளோன்ஸ் வந்து ஹெமிஸ்பியரில் வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் டிஃபர் ஆகுது. நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஆன்டி-கிளாக்வைஸ்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் வீசுது. த சைக்ளோன்ஸ் கிளாசிஃபைடு இன்டு டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், அதாவது வெப்ப சூறாவளி, மித வெப்ப சூறாவளி, கூடுதல் வெப்ப சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் நோன் அஸ் சைக்ளோன்ஸ் இன் இந்தியன் ஓசோன். இந்த சைக்ளோன் வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு பேரில் வந்து அழைக்கிறாங்க. நம்ம இந்தியன் ஓசோனில் வந்து அதை சைக்ளோன்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி வெஸ்டர்ன் பசிபிக் ஓசோனில் டைஃபோன்ஸ், அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓசோனில் ஹரிக்கெயின்ஸ், பிலிப்பைன்ஸில் பேக்யூஸ், அண்ட் ஆஸ்திரேலியாவில் வில்லி அண்ட் ஜப்பானில் டைஃபூ. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பேரில் இந்த வந்து சைக்ளோனை வந்து அழைக்கிறாங்க. Tropical cyclones often cause heavy loss of life and property on the coasts and become weak after reaching the land masses. அது வந்து நிலத்தை வந்து அடையிறதுக்கு முன்னாடி அந்த கடற்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பொருளாதாரத்தையும் உயிர்களையும் பழிவாங்கிடுது, ஏகப்பட்ட லாஸை வந்து ஏற்படுத்திடுது. ஓகே, அதான் சூப்பர் சைக்ளோன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம 1999 அக்டோபர் 29 ஒடிசாவில் ஏற்பட்டது. ஏகப்பட்ட அங்கே வந்து உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. அந்த சூறாவளி ஏற்பட்ட அந்த சைக்ளோனுடைய ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 260 கிலோமீட்டர்ஸ்.
அதே மாதிரி அதனுடைய ஹைட்டு டைடல் வேவ்னுடைய ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 7 மீட்டர் 20 கிலோமீட்டர் இதில் வேகத்தில் ஸ்பீடில் வந்து அந்த கடற்கரையை வந்து அடைஞ்சுது. அதில் அங்கே வந்து ஏகப்பட்ட ஒடிசாவில் வந்து ஒடிசா கடற்கரையில் நிறைய சேதத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி deliberations for naming cyclones in the Indian Ocean regions began in 2000 and a formula was agreed upon in 2004. இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ சைக்ளோன், டைஃபோன், ஹரிக்கேன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இல்லையா? இந்த சூறாவளிகளுக்கு வந்து நேம் வைக்கிறதுக்காக ஒரு மண்டலங்களை வந்து ஆரம்பித்தாங்க. 2000 வந்து ஒரு மண்டலத்தை ஆரம்பித்தாங்க. அது 2004 வந்து அந்த நாடுகள் கொடுக்கக்கூடிய நேமில் தான் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு நாடுகளும் அந்த பேர் வந்து சைக்ளோனுக்கு வந்து ஒரு பேரை வச்சிட்ருக்காங்க. அதில் 8 கண்ட்ரிஸ் எந்தெந்த நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். ஃபஸ்ட்டு பங்களாதேஷ், செகண்ட் இந்தியா, மால்டிவ்ஸ், மயான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்டு தாய்லாந்து இதெல்லாம் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த செகண்ட் டைப் ஆஃப் cyclone, temperate cyclones. Temperate cyclones are formed along a front where hot and cold air masses meet in mid-latitudes between 35 degree latitude and 65 degree latitude north and south. நார்த் அண்டு சவுத்தில் 35 டிகிரி லேட்டிடியூட்லேருந்து 65 லேட்டிடியூட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைக்ளோன்ஸை தான் வந்து டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தான் ஃப்ராண்ட் மீன்ஸ் செப்பரேட் ஃப்ரம் cold air and warm air. Boundary separating air, warm air and cold air. அதாவது வார்ம் ஏரையும் கோல்டு ஏரையும் பிரிக்கக்கூடிய எல்லையாக இருக்கக்கூடியது தான் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டெம்பரேட் சைக்ளோன்ஸ் do not become weak like the tropical cyclones and reaching the land. இந்த டெம்பரேச்சர் சைக்ளோன்ஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து சைக்ளோன் ஏரியாவில் வந்து லேண்டை வந்து ரீச் ஆகுது. டெம்பரேட் சைக்ளோன்ஸ் காமன்லி அக்கர்ஸ் over the North Atlantic Oceans, North-West Europe and Mediterranean Basin. இது எங்கே அந்த டெம்பரேட் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் வெஸ்ட் யூரோப், மெடிட்டேரியன் பேசின். அதாவது நம்ம காண்டினென்ட்டில் வந்து இங்கே நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய யூரோப், ஆஃப்ரிக்கா, அது சென்டரில் இருக்கக்கூடியது தான் அட்லாண்டிக் ஓசோன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நார்த் சைட்லேயும் நார்த் வெஸ்ட் யூரோப்லேயும் அதே மாதிரி யூரோப்புக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் சென்ட்ரல் இருக்கக்கூடியதான் மெடிட்டேரியன் சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேசின்ஸ்லேயும் தான் இந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து எது வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ரஷ்யா அண்டு நம்ம இந்தியாவில் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா இன் இந்தியா இட் இஸ் அஸ் கால்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் நம்ம இந்தியாவில் ஃபார்ம் ஆகும்போது. ஓகே, த லாஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அக்கர் இன் த லேட்டிடியூட்ஸ் பிட்வீன் 30 டிகிரி latitude and 60 degree latitude in both hemispheres. இது 30 டிகிரி லேட்டிடியூட்லேருந்து 60 டிகிரி லேட்டிடியூட் வரலாம். அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இடையில வீசக்கூடியது தான் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு சொல்கிறது. ஆகையால் தான் இதை மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். They collect energy from temperatures difference with are found in higher latitudes. Extratropical cyclones produced mild showers to heavy gales, thunderstorms, blizzards and tornadoes. இது வந்து சாரல் மழையை கொடுக்கக்கூடியது, ஆலங்கட்டி மழையை கொடுக்கக்கூடியது, இடிமின்னலுடன் இருக்கக்கூடிய மழை, பனிப்பொழிவு, சுழல் காற்று, இது எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸில் தான் ஏற்படக்கூடியது. த நெக்ஸ்ட் டைப் ஆன்டிசைக்ளோன்ஸ். ஆன்டிசைக்ளோன்ஸ் ஆர் த ஆப்போசிட் ஆஃப் சைக்ளோன்ஸ். எதிர் சூறாவளி காற்று அப்படின்னு சொல்கிறது. Here an area of high pressure region is found in the center surrounded by low pressure on all sides. High pressure region அந்த பகுதிகளில் இருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் சைட்ஸில் வந்து வீசக்கூடியது தான் ஆன்டி சைக்ளோன்ஸ், அதாவது எதிர் திசையில் வீசக்கூடியது. The wind from the high pressure region move outwards the low pressure regions in a spiral form. ஸ்பைரல் ஃபார்ம்னா சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடியது. Anticyclones are often accompanied by cold and heat waves. இது வந்து குளிர்ந்த அண்டு ஹீட் வெப்பமான அலைகளை ஏற்படுத்தக்கூடியது. The last type of wind, local winds.
Local winds are the winds that blow only in a particular locality for a short period of time. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வீசக்கூடியது தான் இந்த லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோக்கல் விண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன்லி இன் தட் பர்டிகுலர் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பருவத்தில் வீசக்கூடியது தான் இந்த லோக்கல் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படுது. அதே மாதிரி such as land and sea breeze, mountain and valley breeze, seasonal and have local names. அதுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் லோக்கல் நேம்ஸ் வச்சுருக்காங்க. யூரோப்பில் ஃபான், நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் சிராக்கோ, நார்த் அமெரிக்காவில் அதாவது ராக்கீஸ் மவுண்டைன்ஸ் இருக்குது இல்லையா அங்கே சின்னோக், நம்ம இந்தியாவில் தார் டெசர்ட் பகுதியில் வீசக்கூடியது லூ, மெடிட்டேரியன் சி இன் ஃப்ரான்ஸில் மிஸ்ட்ரல், அதே மாதிரி மெடிட்டேரியன் சி இன் இட்டாலியில் போரா. இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் அதுக்கு லோக்கல் நேம்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த நேம்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த காற்று வீசக்கூடிய திசைகளை வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதுதான் கொரியாலிஸ் எஃபெக்ட். அண்ட் அந்த கொரியாலிஸ் எஃபெக்டை வந்து நிரூபணம் செஞ்சது தான் ஃபெரல்ஸ் லா அப்படிங்கிறது. The rotation of earth causes deflection of winds from their original path called the Coriolis effect. அதாவது அந்த ரொட்டேஷன் எர்த்துனால அதனுடைய விலகி காற்றானது அதனுடைய வழியில் ஒரிஜினல் வழியில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிரூபித்தது தான் கொரியாலிஸ் எஃபெக்ட், கொரியாலிஸ் விசை அப்படின்னு சொல்கிறது. winds are deflected to the right in the northern hemisphere and to the left in the southern hemisphere, which is known as Ferrel's law. அதை வச்சு தான் ஃபெரல்ஸ் வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் அது நார்த் சைட்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைட்லையும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதை நிரூபிச்சிருக்காரு. கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஃபார் ப்ரூவிங் ஃபெரல்ஸ் லா அதை நிரூபணம் செஞ்சுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்ஸ் clouds. How are clouds formed? Clouds are created when water vapor and invisible gas turns into the liquid water droplets. These water droplets form on tiny particles like dust that are floating into the air. அதில் வந்து அந்த நீராவி துகள்கள்லாம் இங்கேருந்து போய் அதில் இருக்கக்கூடிய இன்னும் சிறு சிறு மூலத்துகள்கள் டஸ்ட்டுகள் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஏரில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், clouds அப்படின்னு சொல்கிறோம். இந்த clouds classified into the high clouds, middle clouds and low clouds. இந்த high clouds ranges from 6 to 20 kilometer height. Middle clouds ranges from 2.5 kilometer to 6 kilometer height. Low clouds ground surface to 25 kilometer height. அது எவ்வளோ ஒவ்வொரு cloudsம் எவ்வளோ ஹைட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The major types of clouds are further divided into different types on the basis of shape and structure. ஒவ்வொரு இந்த மெயின் clouds டைப்ஸ் இருக்குது இல்லையா, இது அதனுடைய சேஃப் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸில் மேலும் டிவைடட் ஆகுது, டிஃப்ரெண்ட் டைப்பாக ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஹை clouds. ஹை clouds சிர்ரஸ், சிர்ரோக்யூமுலஸ், சிர்ரோஸ்டாட்டஸ். அதாவது கீற்று மேகம், கீற்று திரள் மேகம், கீற்று படை மேகம். அதாவது மேகங்கள் வந்து நம்ம ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு டைம் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். அதை தான் வந்து சிர்ரஸ், சிர்ரோக்யூமுலஸ், சிர்ரோஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சிர்ரஸ். clouds in the form of white delicate fibrous silky filaments formed at the high sky. அதாவது 8,000 மீட்டர்ஸ்லேருந்து 12,000 மீட்டர்ஸ் வரல இருக்கக்கூடியது தான் இந்த சிர்ரஸ் clouds அப்படின்னு சொல்கிறோம். These clouds have ice crystals and are dry and do not give rainfall. இந்த சிர்ரஸ் வந்து நமக்கு என்ன தராது, மழைப்பொழிவை தராது. நெக்ஸ்ட் சிர்ரோக்யூமுலஸ், white patch and cetrolayer like clouds composed of ice crystals. அதே மாதிரி இது வந்து ஒயிட் பேச்சில் இருக்கும், அதாவது அப்படியே பார்த்தோன்னா வெள்ளை அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தான் நமக்கு கொடுக்கும், அதாவது பனி துகள்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பனிப்படிவை தான் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சிர்ரோஸ்டாட்டஸ், ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் whitish clouds composed of tiny ice crystals. அதே மாதிரி தான் கீற்றுப்படை மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஸ்மூத்தாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு வந்து இது பார்த்தோன்னா ஒயிட்டிஸாக இருக்கும், அதனுடைய கலர்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒயிட்டாக தெரியும். இதுவும் நமக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு சிறு சிறு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தான் நமக்கு கொடுக்கக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சிர்ரஸ்
During sunset cirrus clouds look colorful, hence they are called as mare tails. அது வந்து கலர்ஃபுல்லாக தெரியுமா, அந்த கலர்ஃபுல்லாக தெரிகிறது நமக்கு வந்து பெண் குதிரையினுடைய வாலில் இருக்க மாதிரி அந்த கலராக தெரியுமா அந்த சிரஸில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் மிடில் கிளவுட்ஸ். மிடில் கிளவுட்ஸ் டைப் இன்டு ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ கியூமுலஸ், நிம்போ ஸ்ட்ராட்டஸ். எப்படி ஹை கிளவுட்ஸில் டைப்ஸ் இருந்துச்சு அதனுடைய சேஃப் அண்ட் ஸ்ட்ரக்சரில், அதே மாதிரி மிடில் கிளவுட்ஸ்லையும் இருக்கக்கூடியது. thin sheets of grey or blue colored clouds in uniform appearance. அதை நம்ம பார்க்கும்போது கிரே அண்ட் ப்ளூ கலரில் நமக்கு யூனிஃபார்மாக நமக்கு தெரியுமா. கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அதுக்கு நமக்கு அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை கொடுக்கக்கூடியது. ஆல்டோ கியூமுலஸ் இடைப்பட்ட திரள் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. clouds fitted closely together in parallel bands called as sheep clouds or woolpack clouds அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் நிம்போ ஸ்டேட்டஸ், அதாவது கார்படை மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தீஸ் ஆர் கிளவுட்ஸ் ஆஃப் டார்க் கலர் வெரி க்ளோஸ் டு த கிரவுண்ட் சர்ஃபேஸ் அசோசியேட்டட் வித் ரெயின், ஸ்னோ ஆர் ஸ்லீட். இதுதான் கார்படை மேகம். நமக்கு இப்போ மழைப்பொழிவை கொடுக்குது இல்லையா, அது நமக்கு வந்து எந்த கிளவுட்ஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த நிம்போ ஸ்டேட்டஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. வெரி க்ளோஸாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கிளவுட்ஸை பார்த்தோன்னா நல்லா டார்க்காக இருக்கக்கூடியது. நமக்கு ரெயின், ஸ்னோ ஆர் ஸ்லீட்டை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த நிம்போ ஸ்டேட்டஸ் தான். ஓகே, the only sphere which contains all clouds in the atmosphere is troposphere. இந்த மழை கொடுக்கக்கூடிய இந்த அடுக்குகள் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராப்போஸ்பியர், அதாவது கீழ் அடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கீழ் அடுக்கில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியது தான் நமக்கு மழைப்பொழிவாக கொடுக்கக்கூடியது. The last type, low clouds. Low clouds ஸ்ட்ராட்டோகியூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ், கியூமுலஸ், கியூமுலோனிம்பஸ். அதாவது படைத்திரள், படை திரள் மேகம், கார்த்திரள் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அழைக்கக்கூடியது இந்த லோ கிளவுட்ஸில். கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயர் ஆஃப் நான் ஃபைப்ரஸ் லோ கிளவுட்ஸ் ஃபவுண்ட் இன் ரவுண்டட் பேச்சஸ் at an height of 2500 to 3000 meters. 2500லேருந்து 3000 meters வரலாம் ஒயிட்டிஸாக கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயரில் இருக்கக்கூடியது தான் இந்த படைத்திரள் மேகம், ஸ்ட்ராட்டோகியூமுலஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஸ், டென்ஸ் லோ லையிங் ஃபோக் லைக் கிளவுட்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின் ஆர் ஸ்னோ. இது நமக்கு ரெயின் அண்டு ஸ்னோவை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கியூமுலஸ், டோம் ஷேப்டு வித் எ ஃப்ளாட் பேஸ் ஆஃபன் ரிசம்பிளிங் எ காலிஃப்ளவர். நமக்கு இந்த கியூமுலஸ் திரள் மேகம்னு சொல்லக்கூடியது நமக்கு அதனுடைய சேஃப் எப்படி தெரியும் அப்படின்னா, காலிஃப்ளவர் பார்த்தோன்னா நமக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி நமக்கு அதனுடைய சேஃப் தெரியும். நெக்ஸ்ட்டு கியூமுலோனிம்பஸ், ஃப்ளஃபி thick twirling thunderstorms cloud capable of producing heavy rain, snow, hailstorm or tornadoes. இந்த கார்த்திரள் மேகம் இதுவும் நமக்கு திக் ட்வரிங்கில் இருக்கக்கூடிய தண்டர்ஸ்டோம் இடி மின்னலுடன் கூடியதை கொடுக்கக்கூடியது இந்த கியூமுலோனிம்பஸ், அதாவது கார்த்திரள் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வில் லேர்ன் அபவுட் precipitation. precipitation அப்படின்னு சொல்லக்கூடிய பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஃபாலிங் டவுன் ஆஃப் கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால்டு precipitation. அதாவது வாட்டர் வேப்பர் ஆகி மேலே இருக்கக்கூடிய அந்த நீர் திவலைகள் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேஃபில் வந்து கொடுக்கக்கூடியது வந்து எர்த்தை வந்து ரீச் ஆகும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், precipitation அப்படின்னு சொல்கிறோம். precipitation அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பிகம் ஸ்டார்டட் அண்ட் ஸ்டார்ட் டு ஃபால், ஹென்ஸ் தே ஃபால் ஆன் த எர்த்தஸ் precipitation. The forms of precipitations mainly factors temperature, altitude, cloud type, atmospheric conditions and precipitation process. இதெல்லாமே அதனுடைய ஃபேக்டர்ஸ். அதாவது இங்கே விழக்கூடியது டிஃப்ரெண்ட் சேஃபில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் சேஃபில் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். The main forms of precipitation include drizzle, rain, sleet, snow and hail எக்ஸ்ட்ரா. அதாவது சாரல், மழை, பனிப்பொழிவு, பனிப்படிவு, கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் சேஃபில் வந்து நமக்கு உழுகுது. அதில் ஃபஸ்ட்டு ட்ரிசில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாரல் மழைன்னு சொல்லுவோம். ஃபாலிங் ஆஃப் நியூமரஸ் யூனிஃபார்ம் மினி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் வித் டயாமீட்டர் ஆஃப் லெஸ் தேன் 0.5 millimeter இஸ் கால்டு ட்ரிசில் ஃப்ரம் லோ கிளவுட்ஸ். லோ கிளவுட்ஸ்லேருந்து 0.5 millimeter அளவில் அந்த சாரல் நம்ம நனையாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தூரல் விழுந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை தான் வந்து ட்ரிசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அது பனி தூரிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் drizzles ஆர் combined with fog and hence reduce visibility. இந்த மாதிரி சில சமயங்களில் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு அந்த பார்க்கக்கூடிய தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய இதை வந்து நமக்கு தெரியாமல் போயிடும், பனிப்படிவு இருக்கும்போது தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட் ரெயின். Rain is the most widespread and important form of precipitation in places having temperature above the freezing point. இதில் நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெயின் தான். நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. இதனுடைய டயாமீட்டர் வந்து மோர் தென் 5 millimeter, அதாவது லெஸ் தென் 5 millimeterல இருக்கக்கூடியதை ட்ரிசில்னு சொல்கிறோம், மோர் தென் 5 millimeterல இருக்கக்கூடியதை ரெயின் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீட். Sleet refers to a precipitation in the form of pellets made up of transparent and translucent ice. அதாவது பனி உருளைன்னு சொல்கிறது, உருண்டைன்னு சொல்கிறது. பனிக்கட்டிகளை நம்ம வந்து கீழே விழுகக்கூடியது தான் ஸ்லீட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பனி. ஸ்னோ. ஸ்னோ இஸ் ஃபார்ம்டு வென் கண்டென்சேஷன் அக்யூர்ஸ் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட். நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு மார்னிங்லாம் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே கீழே அந்த இலைகள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே முத்தாக தெரியும். அதை தான் நம்ம ஸ்னோ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹெயில்ஸ். ஹெயில்ஸ் ஆர் chunks ஆஃப் ஐஸ் greater than 2 centimeter in diameter falling from the sky during a rainstorm or thunderstorms. Hailstones are a form of solid precipitation where small pieces of ice fall down. அது ஆலங்கட்டி மழைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா மழை அந்த சாயந்தர நேரத்தில் மழை பெய்யும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா கொஞ்சம் அதனுடைய பனியினுடைய இது வந்து அளவு அதிகமாக இருக்கும். அப்படியே வந்து மலையில் வந்து கீழே விழுகும், கல் மாதிரி வந்து விழுகும். அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆலங்கட்டின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ரெயின்ஃபால். Rainfall is the most predominant type of precipitation. அந்த precipitation இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு கேட்டால் ரெயின்ஃபால். Moisture laden air masses rise upwards, forms clouds and bring rainfall. நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து நீராவியாக மாதிரி அங்கே ஏர் மாசஸில் போய் அது நீர் துவளைகளாக மாறி அது மீண்டும் clouds ஃபார்ம் ஆகி மீண்டும் நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. Based on the mechanisms of rising the air, there are 3 types of rainfall. First one, convectional rainfall. Second one, frontal or cyclonic rainfall. Third one, orographic rainfall. அப்படின்னு சொல்ல அந்த கன்வெக்ஷனல் ஃபர்ஸ்ட் டைப் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வெப்பச்சலன மழைன்னு சொல்லக்கூடியது, அல்லது 4 o'clock ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறது. Earth surface is intensely heated through solar radiation during the daytime. When the air near the earth surface is heated, it rises and expands. அது பூமிக்கு அருகையில் இருக்கக்கூடிய ஏர் வந்து எர்த் சர்ஃபேஸில் வந்து ஹீட் ஆகி மேலே ரைஸ் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது தான் அது அந்த சோலார் ரேடியேஷனில் நமக்கு அந்த டே டைமில் மாதிரி மீண்டும் அந்த ஈவினிங் டைமில் நமக்கு மழையாக கொடுக்கக்கூடியது. This heating results is the formation of convectional air currents. Thus, the ascending moist air cools, condenses and results in convectional rainfall. அந்த தான் நம்ம வந்து வெப்பச்சலன மழை கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். Occurs regularly in the equatorial regions in the evenings. இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ரெகுலராக எந்த மண்டல ரீஜியன் பகுதியில் அப்படின்னா ஈக்குவட்டரியல் ரீஜியன். ஏன்னா ஈக்குவட்டரியல் ஏரியா தான் நமக்கு வந்து அதிகமான ஹீட்டாக இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் டைப் சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆர் ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடியது. The cyclonic precipitation occurs during cyclones when air masses are made to converge and move upward so that cooling occurs. அது அந்த ஒருமுகப்படுத்தப்பட்டு அது நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது, சைக்ளோனிக் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. Cyclonic rainfall occurs in tropical as well as temperate regions. When warm and cold air masses converge, condensation and precipitations take place on the boundary between warm and cold air masses called frontal rainfall. Frontal rainfall அப்படின்னு சொல்லக்கூடியது சூறாவளி மழைப்பொழிவு அல்லது வளிமுக மழைப்பொழிவுன்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் orographic rainfall ஆர் ரிலீஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஓரோகிராஃபிக் அப்படின்னா மலை தடுப்பு மலை. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம், விண்ட்வேர்ட் சைடு லீவர்ட் சைடுன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறது. ஏர் இஸ் ஃபோர்ஸ்டு டு ரைஸ் அகைன்ஸ்ட் எ ஹை மவுண்டைன்.
The mountain barriers lying across the direction of the air flow forces the moisture-laden air to rise along the mountain slope. This results in the cooling of the air, which leads to the formation of clouds and rain. அது காற்று வீசும்போது இப்போ மலைகளினுடைய பகுதிகளில் மோதும்போது அதனுடைய காற்று உயர்ந்து நோக்கி வீசும்போது அந்த மலைகள் இருக்கக்கூடிய இங்கிருந்து போகக்கூடிய வெப்பக்காற்று அங்கே போய் குளிர்ச்சி அடைந்து அந்த மலைகளினுடைய பகுதிகளில் நமக்கு மழையாக பொழியக்கூடியது. அதுதான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் the side of the mountain facing the wind is called the windward side, the opposite side is leeward side அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விண்ட்வர்ட் சைடில் இருக்கக்கூடியது மவுசின்ராம், வெட்டஸ்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா. அதுலேயே இருக்கக்கூடியது லீவர்ட் சைடில் இருக்கக்கூடியது சில்லாங், அதாவது பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹில்ஸில் மவுசின்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது விண்ட்வர்ட் சைடு, அதுலேயே சில்லாங் அப்படின்னு சொல்லக்கூடியது லீவர்ட் சைடு. அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் மும்பை அண்டு பூனே, மும்பை விண்ட்வர்ட் சைடில் இருக்கக்கூடியது, பூனே லீவர்ட் சைடில் இருக்கக்கூடியது, மலை மறைவு பகுதிகளில் இருக்கக்கூடியது. The last topic, humidity. Humidity means ஈரப்பதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. Humidity is an important aspect of the atmosphere because it affects both weather and climate. அதில் வெதர் அண்டு கிளைமேட் தான் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம். அதில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது வெதர் அண்டு கிளைமேட். The amount of water vapor present in the atmosphere, அதில் அட்மாஸ்பியரில் ப்ரெசண்ட்டில் வாட்டர் வேப்பர் எவ்வளோ இருக்குது, அதாவது ஹியூமிடிட்டினா ஈரப்பதம்னு சொல்கிறோம். அதாவது காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை தான் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த காற்று வந்து நமக்கு ஒரு சில நேரத்தில் பார்த்தோன்னா ஜிலு ஜிலுன்னு இருக்கும், ஒரு சில நேரத்தில் பார்த்தோன்னா ஹாட்டாக இருக்கும். அப்போ ஏன் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் காரணம். ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்கும், ஈரப்பதமே இல்லை அப்படின்னா நமக்கு ஹாட்டாக இருக்கும். Humidity of the atmosphere is high when it has large quantities of water vapor. The amount of water vapor in the atmosphere is called absolute humidity. அதுதான் நம்ம வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, அதாவது முழுமையான ஈரப்பதம்னு சொல்கிறோம். அதில் வந்து குவான்டிட்டிஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி when the relative humidity of the air is 100%, the air is said to be started. Started air will not absorb any more water vapor. அதாவது பூரித நிலையை அடையக்கூடியது 100% இருந்துச்சு அப்படின்னா தான் அதை சார்ட்டர்ட் அப்படின்னு சொன்னோம்னா பூரித நிலை. நமக்கு வந்து நல்லா அதை வந்து நமக்கு வந்து நல்லா வாட்டர் வேப்பர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஜிலுஜிலுப்பாக இருக்கும், ஈரமாக இருக்கும். ஹியூமிடிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் மெஷர்டு பை த ஹைக்ரோமீட்டர். அந்த ஈரப்பதத்தை அளக்கக்கூடிய கருவிக்கு வந்து ஹைக்ரோமீட்டர். ஓகே, I understood the lesson. I know understood the lesson. Students, இதை இன்னொரு தடவை நீங்கள் நல்லா ரீகால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விண்ட்ஸ் டைப்ஸ், நெக்ஸ்ட்டு க்ளவுட்ஸ் டைப்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரிசிபிடேஷன் அண்டு ரெயின்ஃபால் அண்ட் லாஸ்ட் ஒன் ஹியூமிடிட்டி. இந்த டாபிக்ஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது நீங்கள் நம்ம 7th இதை கண்டினியூவாக 7th 8th கண்டினியூவாக பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய கண்டினியூஸ் தான் இந்த லெசன். நல்லா நீங்கள் இதை இன்னொரு தடவை நீங்கள் புக்கை வச்சுட்டு இதை கேட்டுகிட்டே நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.